புதுச்சேரியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்ட பாவனர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாவனர் நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளில் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளை நடைபெற இருந்த சாலையோர வியாபாரிகள் தேர்தலை ரத்து செய்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. உழவர்கரை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரேமா தேவி வீரராகு 1000 பேருக்கு 200 ரூபாய் ரொக்கம் பால் பிரெட் வழங்கி ஆறுதல் கூறினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனர் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். புதுச்சேரியின் கிராமப்பகுதி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட பாவனர் நகர் மக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் 10 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக வங்கிகள் மூலம் குடும்ப அட்டைக்கு ஒன்றுக்கு ரூபாய் 500 வழங்கும் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்ட பாவனர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாவனர் நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளில் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் பெய்து வந்த தொடர்மழை காரணமாக ரெட்டியார்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பாவனர் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வீடுகளுக்குள் உட்புகுந்து மேலும் முழுங்கால் அளவிற்கு நீர் தேங்கி நின்றதால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான நிலையில் வீடுகளேயே முடங்கினர். இதனிடையே மழை சற்று ஓய்ந்த நிலையில் வீடுகளில் தேங்கியிருந்த நீர் வடிந்தது. இந்நிலையில் தொடர் மழை பாதிக்கப்பட்ட பாவனர் நகர் பகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் ஆய்வு செய்து சாலையில் சகதியாக இருந்த சாக்கடை சகதிகள் மீது நடந்து சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தரமாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்தனர். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்காலில் அடைப்பு உள்ளதாகவும் பிளாஸ்டிக் அடைப்புகளின் காரணமாக வீடுகளில் மழைநீர் தேங்கியதாகவும் பாவனர் நகர் பகுதியில் மழை பெய்தால் நீர் தேங்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு ஏற்கனவே எடுத்துள்ள நிலையில் விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்றவர் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை அமைக்க ரூபாய் 56 கோடி மதிப்பில் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் கனமழை பெய்தால் தாழ்வான பகுதியில் உள்ளவர்களை முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மழைக்கு வரும் நோய்களை எதிர்கொள்ள மருத்துவமனைகளில் படுக்கை உள்ளிட்ட அனைத்து மருந்துகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளை நடைபெற இருந்த சாலையோர வியாபாரிகள் தேர்தலை ரத்து செய்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 1200க்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்நிலையில் சாலையோர வியாபாரிகளில் 12 பதவிகளுக்கு நகராட்சி சார்பில் தேர்தல் நடத்த அறிவிக்கப்பட்ட நிலையில் கடந்த 21ஆம் தேதி 12 நபர்கள் சிஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். மேலும் நாளை தினம் தேர்தல் நடத்தப்பட்ட இருந்த நிலையில் நேற்று இரவு திடீரென்று தேர்தலை ரத்து செய்வதாக அறிவித்தார். இதனை அடுத்து இன்று அண்ணா சாலை அருகே உள்ள புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சிஐடியுசி தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கிருந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயற்சித்த பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மறியலில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். உழவர்கரை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரேமா தேவி வீரராகு 1000 பேருக்கு 200 ரூபாய் ரொக்கம் பால் பிரெட் வழங்கி ஆறுதல் கூறினார். புதுச்சேரியில் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் மழையால் பாதித்த உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனன் நகர், ஆஜிஸ் நகர், பூமியான்பேட்டை, லம்பாட் சரவணன் நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து கடுமையான அவதிக்கு ஆளாகி வந்தனர்.
மேலும் இரவு நேரத்திலும் தொடர்ந்து மழை நீடித்து வந்ததால் மழைநீர் வடியாமல் தவித்த மக்களுக்கு பூமியான்பேட்டை ஜவஹர் நகரில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் நிறுவனர் ஐஜி வீரராகு உத்தரவின் பேரில் புதுச்சேரி அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குனர் பிரபாதேவி வீரராகு நிவாரண முகாமில் தங்கி இருந்த சுமார் 1000 பேருக்கு தலா 200 ரூபாய் ரொக்கம் மற்றும் பிரெட், பால் ஆகியவைகளை வழங்கினார். தொடர்ந்து மழையால் 3 நாட்களாக வேலைக்கு செல்ல முடியாத பொதுமக்களுக்கு ஆறுதலாக 200 ரூபாய் பணம், பால், பிரெட் என வழங்கிய தொண்டு நிறுவனத்தின் செயல் நிவாரண முகாமில் தங்க இருந்த மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் அவர்களுக்கு அது ஒரு உதவியாக இருந்தது என்று கூறினார்கள். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவணன் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக பெய்த கனமழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவணன் நகர், ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்தது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர். இந்நிலையில் இதனை கருத்தில் கொண்டு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோருடன் நேரடியாக சென்று பொது மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு சொந்த செலவில் அவரது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த நிர்வாகிகள், ஏஎம்என்ஆர் பாலன் ஆதரவாளர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியின் கிராம பகுதி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி எல்லைப்பகுதியான மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவாண்டார் கோவில் ஆகிய பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது திருவாண்டார் கோவில் ஏரிக்கரை பகுதியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஒரு கும்பல் கஞ்சா விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்றபோது அங்கிருந்து தப்பித்து ஓட முயன்ற 3 நபர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து 3 பேரையும் திருபுவனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் பள்ளித்தென்னல் பகுதியை சேர்ந்த ஆனந்தன், அருள் மற்றும் திண்டிவனம் பகுதியை சேர்ந்த முகமது என்பதும் சுமார் 1 கிலோ கஞ்சா பொட்டங்களாக பிரித்து விற்பனை செய்தது தெரியவந்தது. பின்னர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட பாவணன் நகர் மக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி பாவணன் நகரில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதியான பாவணன் நகரில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குடியிருப்புகளை சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி உள்ளனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மழைநீர் வடிவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பால், பிரெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொகுதி நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர்கள் தங்க தமிழ்வாணன், சக்திவேல், தொகுதி துணை செயலாளர் ரமேஷ், தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் உமேஷ், இளைஞர் அணி இசைமணி, பொருளாளர் நிர்வாகி செந்தில்குமார், கிளை கழக செயலாளர் சிவபெருமான், கார்த்திகேயன், விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி பொறுப்பாளர் சந்துரு, கிள்ளி வளவன், ராஜா, செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் 10 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக வங்கிகள் மூலம் குடும்ப அட்டைக்கு ஒன்றுக்கு ரூபாய் 500 வழங்கும் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி, வெல்லம், முந்திரி உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கி வந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் 500 வழங்க அமைச்சரவையில் முடிவெடுத்து இதற்கான நிதி ஆதாரத்தை ஒதுக்கீடு செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அனுப்பிய கோப்பிற்கு
அறிவிப்பிற்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அதன்படி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவரங்கள் துறை மூலமாக வழங்கப்படும் பொங்கல் சிறப்பு பொருட்களுக்கு ஈடாக ரூபாய் 500 புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் கௌரவ குடும்ப அட்டைதாரர்கள் அல்லாத 3,38,761 குடும்ப அட்டைதாரர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளது. புதுச்சேரியில் தமிழக அரசு பேருந்து பணிமனையை தொழிற்சங்கங்கள் முற்றுகை. பேருந்துகளை இயக்க விடாமல் நுழைவு வாயிலை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணிமனை புதுச்சேரி உப்பளத்தில் இயங்கி வருகிறது. இந்த பணிமனையில் இருந்து சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களுக்கு 57 தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 28க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் உள்ள தமிழக அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் தொழிற்சங்க போராட்டங்களை மீறி 7 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இதனை அறிந்த தொழிற்சங்கங்கள் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள பணிமனை முன்பு ஒன்று திரண்டு இயக்கப்பட்ட பேருந்துகளையும் வெளியே விடாமல் பணிமனையின் நுழைவு வாயிலை இழுத்து மூடி முற்றுகையில் ஈடுபட்டனர். போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் இளவரசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதனால் தமிழக அரசு பேருந்து பணிமனை முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியான செயின்ட் தெரேசே வீதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டை பிரிவின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட பிரிவு அதிகாரிகளுடன் மேற்கொண்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது சாலைகளை மிக தரமாக அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் சாலைகளில் மழைநீர் எளிதாக செல்வதற்கான வாட்டங்கள் சரியாக அமைக்குமாறும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். சின்ன வாய்க்கால் வீதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் திரு திருஞானம், பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு செயற்பொறியாளர் திரு ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் திரு தேவதாஸ், நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் திரு சிவபிரகாசம், கணேஷ், குப்புசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் ஊழியர்களும் பலர் கலந்து கொண்டனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தினர் பலர் உடனிருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் இன்ஸ்பெக்டரின் மிரட்டலுக்கு பயந்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வதாக வெளியிட்ட ஆடியோ சமூக வலைதளத்தில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் வெங்கடேசன். இவரை கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வானூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணன் ஒருமையில் பேசியும் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் ஆதிதிராவிடர் என்பதால் அவரை சாதி ரீதியாக மற்றொரு நபரிடம் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியது. இதற்கிடையில் வானூர் இன்ஸ்பெக்டர் ஹரிகிருஷ்ணனை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனுக்கு அவர் பதிலளிக்கவில்லை. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் தன்னை ஜாதியை சொல்லி மிரட்டுவதாகவும், என்னை மேன்மேலும் மிரட்டினால் நான் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து ஆடியோவும் தற்போது சமூக வலைதளத்தில் பரவி பெரும் வைரலாகி உள்ளது. இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்தினம் விழுப்புரம் மண்டலத்தில் 74 இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொருவருக்கும் தாங்கள் பணியாற்றிய காவல் நிலையத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் வானூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டராக இருந்த ஹரிகிருஷ்ணன் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரே டிஎஸ்பியின் சப் டிவிஷனால் ஆரோவில் பகுதிக்கு இடமாற்றம் செய்த சம்பவம் சக காவல் ஆய்வாளர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. ஏற்கனவே ஆரோவில் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவரும் மிரட்டல் விடும் தோணியில் பேசிய ஆய்வாளர் ஹரிகிருஷ்ணன் தற்போது அதே காவல் நிலைய எல்லைக்கு பணியிட மாற்றம் செய்திருப்பது அரசியல் வட்டாரத்திலும் தற்கொலை செய்து கொள்வதாக பேசிய ஊராட்சி மன்ற தலைவரும் பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தி உள்ளது. ஏனம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 42 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ஊழியர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த ஏனம் பாஜக மண்டல தலைவர் கனகலா ராஜு
அரசுக்கு வலியுறுத்தல். ஏனம் அரசு மருத்துவமனையில் உள்ள பல்நோக்கு சேவை வழங்குனர்கள் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை ஏனம் அரசு பொது மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் 2020 ஆகஸ்ட் முதல் 42 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை. கோவிட்-19 போன்ற தொற்று நோய்களில் கூட தாங்கள் உயிரை பணயம் வைத்து பணிபுரிந்தனர். ஆனால் அதிகாரிகள் தங்களை மனிதர்களாக கூட என்று அரசு அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் மீது குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இது சம்பந்தமாக பல கட்ட போராட்டங்களை நடத்தியும் ஏனம் மாவட்ட நிர்வாகம் இதற்கு செவிசாய்க்கவில்லை. இந்த நிலையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் பல்நோக்கு சேவை ஊழியர்களுக்கு ஆதரவாக ஏனம் பாஜக மண்டல தலைவர் கனகராஜு தனது ஆதரவை தெரிவித்தார். பின்னர் அவர் பேசும்போது 42 மாத சம்பளம் கிடைக்காமல் ஊழியர்களின் குடும்பம் மிகவும் கஷ்டப்படுவதாகவும் சம்பளம் வழங்கப்படாவிட்டால் எவ்வளவு தூரம் குடும்பத்தை நடத்தி குழந்தைகளை பராமரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பிய அவர் 3ஆம் தேதியிலிருந்து போராட்டம் நடத்தி வரும் ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்க்கவும் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்கவோ அல்லது பணியினை முறைப்படுத்தவோ பொது மருத்துவமனை நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து பாதிக்கப்பட்ட பாவனர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாவனர் நகர் பகுதியில் மழைநீர் வீடுகளில் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளை நடைபெற இருந்த சாலையோர வியாபாரிகள் தேர்தலை ரத்து செய்ததை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினரை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. உழவர்கரை தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிர்வாக இயக்குநர் பிரேமா தேவி வீரராகு 1000 பேருக்கு 200 ரூபாய் ரொக்கம் பால் பிரெட் வழங்கி ஆறுதல் கூறினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனர் நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வீடு வீடாக சென்று அரிசி வழங்கினார். புதுச்சேரியின் கிராமப்பகுதி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்ய முயன்ற 3 பேரை போலீசார் கையும் களவுமாக பிடித்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட பாவனர் நகர் மக்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் 10 பொருட்கள் அடங்கிய சிறப்பு தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக வங்கிகள் மூலம் குடும்ப அட்டைக்கு ஒன்றுக்கு ரூபாய் 500 வழங்கும் கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார்.